ஆக்சுவலாக துளாராசி நண்பர்களுக்கு இந்த பராபவ ஆண்டுன்னு பார்த்தோம்னா மெயினாக பணங்காசில் இருக்கக்கூடிய தட்டுப்பாடுகள் எல்லாமே நீங்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக இருக்கப்படுது. நிறைய பேருக்கு இன்றைக்கி டேட் வரைக்கும் கல்யாணம் ஆகணும்னா ஆயிருக்கும். நிறைய பேருக்கு புது மன தம்பதிகளாக இருப்பாங்க. நிறைய பேருக்கு தெய்வ அனுகிரகத்தில், பூர்வீக அனுகிரகத்தில், முன்னோர்களுடைய அனுகிரகத்தின் மூலிமா குழந்தை பிராப்தம் ஆயிருக்கும். நிறைய பேருக்கு மெயினாக கடன் தீர்ந்திருக்கும். அதேமாதிரி நல்ல பெயர்கள்லாம் அமையக்கூடிய பிராப்தம் ஆல்ரெடி முடிஞ்சுது. அதே மாதிரி நிறைய பேர் கோவில் குளங்களுக்கெல்லாம் போயிட்டு வரணும், லிஸ்ட்டு போட்டு வச்சுருந்தீங்கன்னா அதெல்லாம் போயிட்டு வந்திருப்பீங்க. துளாராசிக்கு ஒரே பிரச்சனைனா இருக்கிற வேலை பிடிக்கல. ஐ டோன்ட் வாண்ட் டு ஒர்க் இன் திஸ் கம்பெனி. என் பாஸ் ரொம்ப டாக்ஸிக்காக இருக்கான், தேவையே இல்லாத பகை ஓடின்னு இருக்கு. நல்லா தான் ஓடுது, திடீர்னு பார்த்தா உடம்பு சரியாமல் போகிறது, பசங்களுக்கு உடம்பு சரியாமல் போகிறது, அம்மா போடுறது, திடீர்னு பார்த்தீங்கன்னா உடம்பு ஹீட் ஆகிடுது, ஜுரம், விஷஜுரம், சில பேருக்கு டெங்கு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பசங்களுக்கு எஃபெக்ட் பண்ணிக்கும். ஆனால் உங்களுக்கு ஐடியலி இட்ஸ் அ வெரி குட் ஆப்ஷன். இப்போ நடந்துட்டு இருக்கக்கூடிய ஆப்ஷன் நல்லா இருக்கு. ஜூன் வரைக்குமே உங்கள் வீட்டில் நிறைய நல்ல விஷயங்கள், வெளியூர் பிரயாணம், வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய பிராப்தம், நிறைய புது விஷயங்கள் எடுத்து பண்ணோன்னா பெரிய அளவுக்கு சக்ஸஸ் ஆகிறது, மன உளைச்சல்லேருந்து வெளியே வர்றது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ஜூனுக்குள்ளே உங்களுக்கு நடக்கும். ஜூனுக்கு அப்புறம் மொத்தமாக பணம் 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 பணம், அந்தளவுக்கு பணத்தை மட்டுமே கான்சன்ட்ரேட் பண்ணக்கூடிய ஒரு டைப்பு தான் உங்களுக்கு ஓடின்னு இருக்கு. ஏன்னா 10ஆம் இடத்துல குரு வர்றது, நிறைய பேர் பதவி பறி போகும்னு சொல்லுவாங்க. ஐயோ பதவியா பறி போகுமா, வேலை போயிடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வேலை போகாது, ஒரு லெவல் இன்க்ரிமெண்ட். நான் சொல்லுது, இருக்கிற வேலையை விடுறோம் அப்படின்னா புது வேலைக்கு நம்ம ஜம்முன்னு போய் உட்கார போகிறோம். அது குருவாக இருக்கிறது, குரு உச்சஸ்தானம் பெறுவது, சந்திரனுடைய வீட்டில் இருக்கிறது, திரிகோணத்தில் சனி உட்காந்துருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு புதிய வேலை அமையக்கூடிய பிராப்தம், வேலையில் கெட்டிக்காரத்தனமாக ஒரு சீனியர் லெவல் மேனேஜ்மெண்ட்டில் உட்காரக்கூடிய பிராப்தம். நிறைய பேர் பொதுவாக கடல் கடந்து போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். நிறைய பேருக்கு கன்சல்டன்ட் உத்தியோகம், நிறைய பேருக்கு பர்மனெண்ட் உத்தியோகம். இப்போ டெம்பரவரி கொஞ்ச நாள் போகிறேன், இன்ட்ரெஸ்ட் இல்லை, அப்புறம் விட்டுறேன், மறுபடியும் வேறு வேலைக்கு இப்படின்னு இல்லாமல் ஒரு பர்மனெண்ட்டான உத்தியோகத்துக்கு போகக்கூடிய ஒரு டைமிங் உங்களுக்கு ஓடின்னு இருக்குன்னு சொல்லலாம்.